விபரீத ராஜயோகத்தை தர காத்திருக்கும் முருகனே, நீ எக்காரணம் கொண்டும் தள்ளிவிடாதே. விடுகின்ற விடியில் உனக்கானதாக இருக்க போகும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வருத்தப்படாதே. என் தங்கமே, நான் உன் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரம் இனி உன் வீட்டினில் தேவை என்பதே இருக்காது. உன் மனதிற்குள் இருப்பதை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விட்டாய். இனி வருகின்ற நேரம் உனக்கு பிடித்தவனரிடமிருந்து, உன் மனம் ஏங்கியவரிடமிருந்து உனக்கு நல்ல செய்தியைத்தான் பெற்றுத்தர வந்திருக்கின்றேன். நீயோ நமக்கானது கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டு இருந்தாய். இதோ உன் எண்ணத்தை நினைவாக்க நான் வந்திருக்கும் போது, உன் முருகன் வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே உன் மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? பிடிவாதமாக கேட்டுவிட்டேன், ஆனால் என் முருகன் இன்னும் கண் திறந்து பார்க்கவில்லையே என்று நீ யோசித்து கொண்டு இருக்காதே. என் பிள்ளையை சிந்தித்து கொண்டு இருக்கும் வேளையிலே என் பிள்ளையை சந்தித்து விட்டு உனக்கு வேண்டியதை கொடுத்து விட்டு போகலாம் என்றுதான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் இருக்கும் கஷ்டங்கள் இப்பொழுது உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. இதை யாரிடம் சொன்னாலும் புரிந்து கொள்ள இயலவில்லையே, எவரிடம் சொன்னாலும் புரிந்து கொள்ள இயலவில்லையே என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றான். என் தங்கமே, உன்னை புரிந்து கொள்வதற்கும் உன்னை அறிந்து கொள்வதற்கும் உன் முருகன் உன்னப்பன் நான் இருந்து கொண்டு தானே இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக சற்றும் நீ யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? நடக்க இருக்கும் நல்லதை நான் உனக்கானதாக்க மாற்ற முயற்சி செய்து கொண்டு இருக்கும் போது நீ எதிர்பார்த்த நல்ல காரியத்தையும் நற்செய்தியும் தருவதற்குத்தான் இந்த முருகனே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அதிர்ஷ்டத்தின் வாசலில் அடியெடுத்து வைத்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என்று தான் சொல்கிறேன். உன் மனதினிலே எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீ என்னிடத்தில் உன் வாழ்க்கையில் ஒப்படைத்து விடு. நன்றி மறந்தவர்களை எண்ணியும் கடந்து போனவர்களை எண்ணியும் நீ கலங்கி கொள்ளாதே. அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற உடனே மட்டும்தான் உன்னிடம் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற உடனே அவர்கள் காது கொடுத்து கூட வாங்குவதற்கு யாழ் இல்லை, நேரம் இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயா? அதை குழப்பத்தையும் நான் இங்கு தெளிவுபடுத்துவதற்குத்தானே உன் முருகன் உன்னப்பன் நான் வந்து இருக்கின்றேன். நான் உனக்கான விஷயத்தில் உன்னை தெளிவுபடுத்த வந்திருக்கும் போது நீ எதை பற்றி என் பிள்ளையே யோசித்து யோசித்து உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய். உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் உணர்ந்து விட்டேன். இனியும் கவலை கொள்ளாது. நடக்க இருக்கும் நல்லதை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்திலும் அந்த சூழ்ச்சியிலும் இருக்கும் போது நான் உனக்கு நல்லதை மட்டும்தான் நடப்பேன். என்னுடைய சித்து விளையாட்டை பார்த்து இது முருகன் தந்து இருக்கும் விளையாட்டு தான் என்று அறிந்துவிட்ட பிறகும் இதற்கு ஏன் இவ்வளவு ஒரு வேதனையும் கஷ்டத்தையும் தருகிறான் என்று நீ எண்ணிக்கொள்ள வேண்டாம். என் தங்கமே, வருவது என்னுடைய விளையாட்டு என்று சொல்லிவிட்ட பிறகும் தருவது உன் வெற்றி பொக்கிஷமாகத்தானே இருக்க போகிறது. இப்போது வேண்டுமென்றால் உனக்கு வேண்டியது அங்கேயும் இங்கேயும் சுற்றி கொண்டு இருப்பது போல் தோன்றலாம். ஆனால் உண்மையில் நடக்க இருக்கும் விஷயம் என்னவென்று தெரியுமா? உனக்கானதைத்தான், உனக்கு வேண்டியதைத்தான் நான் நிரந்தரமாக்க வந்திருக்கின்றேன் என்று சற்றும் மனம் தளராமல் உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவது இந்த முருகன் என்பதை நினைவில் நிலைநிறுத்திக்கொள். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இந்த அப்பனின் மீது பாரத்தை போட்டு தானே நீ செயல்பட்டு கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்து யோசித்து உன் மன நிம்மதியினை தொலைத்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதிற்குள் இருக்கின்ற முருகனை உன்னால் வெறுக்க முடியுமா? இல்லைதானே? நீ எங்கே சுற்றினாலும் இறுதியில் அப்பனே முருகா, நான் உன்னை மட்டும்தான் நம்பிக்கொண்டு இருக்கின்றேன் என்ற என்னை மட்டும்தான்
தானே வலம் வந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, நான் ஒரு பொழுதும் உன்னை கைவிடும் எண்ணத்தை வளர்த்ததே கிடையாது. கடக்க போகும் ஒவ்வொரு செயலிலும் உனக்கு நல்லதையும் நல்லதொரு பயணத்தையும் தருவதற்காகத்தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். யாரோ ஒருவரின் மூலம் உனக்கு கிடைக்க வேண்டியது கூட இங்கு கிடைக்காமல் சென்று கொண்டு இருக்கின்றது. ஏனென்றால் நான் சென்ற இடமெல்லாம் தடைகள் மட்டும்தான் வருகிறது என்று நீ நிலைநிறுத்தி கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, அந்த தடைகளையும் அந்த தவிடு பொடியாக்கிவிட்டு உனக்கு நல்லதை தருவதற்குத்தான் இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். மலையில் உருவாகும் அருவியானது தனக்கான தன் பாதையை புதியதொரு உருவத்தில் அங்கு உருவெடுத்து கொண்டு இருக்கின்றது. தடைகளை தாண்டி ஜெயித்து கொண்டே இருக்கின்றது. அங்கு மூளை முடுக்கெல்லாம் பாய்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்படித்தான் நானும் என் பிள்ளையை செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன். நீ சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் இப்பொழுது உன் மனம் பதற்றப்பட்டு கொண்டும் உன் மனம் அச்சப்பட்டு கொண்டும் இருக்கின்றது. ஆனால் அந்த அச்சத்திலும் பயத்திலும் இப்பொழுது உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக இந்த முருகனே உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ எது நினைத்தும் இங்கு வருந்த வேண்டாம். நடக்க இருக்கும் நல்லதை நான் உனக்கு நடத்தி தர காத்திருக்கும் போது எதற்காக தங்கமே உன் மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? உன்னுடைய செயல் ஒவ்வொன்றிலும் உனக்கு நல்லதையே நான் தர காத்திருக்கின்றேன். ஆனால் இனி வருகின்ற வேளையில் நீ தண்ணி நீராக இருந்த கற்றுக்கொள். ஓடும் நீராக இருக்கும் போது தான் யாருக்கும் எந்த விதத்திலும் நாம் பாரமில்லாமல் நமக்கான பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். மற்றவர்களை பற்றி புரிந்து கொள்கிறேன், மற்றவர்களின் முடிவுக்கு தலை வணங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு நீ உன் வாழ்க்கை இழந்து விடாதே. மற்றவர்களை மட்டுமே நீ கவனித்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையின் முடிவை நீ எடுக்க முடியாது என்று தான் சொல்கிறேன். உன் தெளிவான முடிவில் என்னை வைத்து கொள்ளும் போது, உனக்கான பாதையில் என்னை வைத்து கொள்ளும் போது நீ எதற்காகவும் மனம் அருந்தவே வேண்டாம். நடக்கப் போகும் தருணத்திற்கு நான் உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கும் போது இந்த முருகன் சாதாரண விஷயத்தோடு தன் பிள்ளைகளை தேடி வருவதே இல்லை. நம்பிக்கைக்குரிய விஷயமாக நல்லதொரு விஷயமாகத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நான் உனக்கு நடத்தி காட்டுவதற்கு இந்த முருகன் அடியெடுத்து வைத்துவிட்ட பிறகும் இனி வருமா, கிடைக்குமா, நடக்குமா என்ற சந்தேகத்தெல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டாம். நடக்கும் என்ற தருணத்திற்குத்தான் நான் உனக்குள் வந்து உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கின்றேன். நினைக்கின்ற காரியத்தை உனக்கு நினைக்கின்ற மாதிரி நடத்தி தர வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் இங்கு சிந்தித்து கொண்டு இருக்காதே. கவலைப்படுகின்ற தருணத்திற்கெல்லாம், கலக்கமடையும் தருணத்திற்கெல்லாம் தீர்வாக நானே வந்து கொண்டு இருக்கும் போது, அதற்கு மருந்தாக நானே வந்து கொண்டு இருக்கும் போது இந்த கந்தன் இருக்க கவலை எதற்கு என்று நினைத்துக்கொள். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வலியும் போராட்டம் நான் அறியாமல் இல்லை. ஆனால் அதை தாண்டியும் உனக்கு நல்லதை நடத்தி தர வேண்ட பயமும் எனக்குள் இருக்கத்தான் செய்கிறது. என் கண்மூடி முழிப்பதற்குள் அந்த நொடி போதுமானதுதான். ஆனால் எதை தந்தாலும் என் பிள்ளைக்கு நிரந்தரமானதையும் நிலையானதையும் கொடுக்க வேண்டுமல்லவா? அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்து உனக்கான வெற்றியை பெறுவதிலிருந்து உன் மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றாய். நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். இதுதான் வேண்டும் என்று அறிந்துவிட்ட போதிலும் இதோ உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த முருகனை வந்திருக்கும் போது உன் மனம் சிறிதளவேனும் தளர்ந்து கொண்டு இருக்காதே. உன் கவலை எல்லாம் என்னால் இங்கு முடிந்துவிட்டது என்று சொல்கின்ற அளவுக்குத்தான் உன் நம்ப முடியாத அதிசயத்தினை நான் நடத்தி தருவதற்கு இந்த முருகனை வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் மனதில் மாற்றம் ஏற்றமாக உருவாக்கப் போகிறது. இனி ஏற்றத்தை பார்க்கும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். வாழ்க்கையின் சுழல் சக்கரத்தில் இருந்து இந்த பள்ளத்தில் இருந்து மேட்டை நோக்கி ஏறுகின்ற பயணத்தில் இனி உன்னை விட்டு பிரிந்ததும் உன்னை விட்டு விலகியதும் உனக்கான ஒன்றும் தான் உன்னை வந்து சேரும். இத்தனை காலமாக கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தார்கள். நீண்ட காலமாக மனதிற்குள் ஒரு விஷயத்தை வைத்து கொண்டே இருந்தார்கள். அந்த வைத்து கொண்டு இருந்த விஷயமானது
இப்பொழுது உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தான் இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ நினைப்பதை நினைத்த மாத்திரத்தில் நான் தர காத்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே. யாரும் இல்லை என்று புலம்பி தள்ளுவதை விட யார் இறந்தாலும் இல்லாவிட்டாலும் என் முருகன் என்னை கைவிடுவதே கிடையாது. அவன் இருக்கும்போது எனக்கு யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கவலை இல்லை என்பதில் நிலை நிறுத்திக்கொள். இந்த அப்பனை முருகா என்று அழைக்கும் போது உன் கண்ணெதிரே தோன்றி உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தான் உன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நல்லது என்று நினைத்து விட்டால் நிச்சயம் உனக்கு நன்மையை நடத்தி தருவது இந்த முருகனாகத்தான் இருப்பேன். வெற்றி நிச்சயம் என் கண்ணை. யாம் இருக்க பயமேன்.